அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி தாலுக் எஸ்ஐ 2025 ஃபிசிக்கல் எப்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம அகாடமி சார்பாக தாலுக் எஸ்ஐ 2026க்கான ஃப்ரீ ஆஃப்லைன் கோச்சிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வரோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஃபிசிக்கல் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன் ஃபிசிக்கல் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபிசிக்கல் பண்ணி கொண்டு இருந்தவங்களாம் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரிட்டனில் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் ரோல் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் தான். ஸோ இந்த 2026 எஸ்ஐயுமே வந்து கட்டாயம் வரும். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கில் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த முறை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அதே எஃபர்ட்டு அதே டெடிக்கேஷனோடு நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஃப்ரீ, இந்த ஆஃப்லைன் கிளாஸோட உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃப்ரீயாக கொடுத்துரும். டெஸ்ட்டு பேட்ச்சு நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 6/4/2026 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு 9585760023 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். மென் அண்ட் உமனுக்கு ஹாஸ்டல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். 2025 நம்மளால் எதனால் பாஸ் பண்ண முடியல, எதெல்லாம் நீங்கள் பண்ணலை, இதை பண்ணியிருந்தால் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து இந்த வருஷம் நீங்கள் கட்டாயம் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு ஒரு படிக்கிற ஒரு அட்மாஸ்பியர், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், உங்களுக்கு ஒரு சைக்காலஜி கிளாஸு, தமிழ் இங்கிலீஷு கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனி எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயன்படுத்திங்க. ஸோ அதே போல் ஃப்ரீ ஃபிசிக்கலும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அகாடமி வந்து தான் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண அவசியம் கிடையாது. திருவாரூர் ப்ளே கிரவுண்டில் நம்ம நேஷ்னல் கோச் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம ப்ளே கிரவுண்டில். ஓகேவா? அதுலேயும் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிட்டு டே ஸ்காலரோட போய்க்கலாம், இல்லை ஹாஸ்டலோட வந்து தங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணலாம். இப்போ தொடர்ச்சியாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ நாள் கண் முழிச்சு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க. ஃபிசிக்கலில் நம்ம விட்டுறக்கூடாது, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபிசிக்கலில் கட்டாயம் 15 மார்க் எடுக்கணும். நாட்கள் தள்ளி போக போக உங்களுக்கு வந்து காம்படிஷன் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் ஆகும். இப்போ 4 ஸ்டார் எடுக்கிறவங்க இந்த கேப்பை நீங்கள் பயன்படுத்தி 5 ஸ்டார் எடுப்பாங்க. அப்போ 5 ஸ்டார் எல்லாருமே 5 ஸ்டார் எடுக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அதே போல் 5 ஸ்டார் எடுக்கணும். ஸோ மென்னாக இருக்கீங்க, உங்களை ரோப் ஏற முடியல அப்படின்னா அதுக்கு தனியாக கோச்சிங் பண்ணுங்கள். லாங் ஜம்ப்பு தனியாக பண்ணுங்கள். சேஃப்டியாக பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஃபிசிக்கல் பண்ணுங்க. எங்கே பண்ணாலும் சரி, எந்த அகாடமியில் பண்ணாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணாலும் சரி, கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் படுற கஷ்டத்தில் கட்டாயம் ஒரு நாள் என்ன கிடைக்கும் அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கும். அப்போது வந்து நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியும். இடையில விட்டுட்டீங்க. ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 3 நாள் கிரவுண்டுக்கு போகாமல் இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக கிரவுண்டுக்கு போய் பாருங்கள். புதுசாக பண்ணுற மாதிரியே இருக்கும். புதுசாக இறைக்க வர நீங்கள் போட முடியாது, இறைக்கும், பெயின் புதுசாக வரும், கால் வலிக்கும். அப்போ 10 நாள் 20 நாள் நீங்கள் பிரேக் விட்டீங்க, பார்த்துக்கலாம் அப்போலாம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. எலெக்ஷன் April 23 அப்படின்னா அதுக்கப்புறம் கவுண்டிங். அந்த கவுண்டிங் ரிசல்ட்டு முடிஞ்ச பிறகு அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு கட்டாயம் ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, கோட்டா வைஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு அதுலேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 25 நாளில் ஃபிசிக்கலை வச்சுருவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குரூஷியலான டைம். ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிலாம் தயவுசெய்து இருக்காதீங்க. அதான் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், டஃப்பான கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறக்கப்ப இந்த ஃபிசிக்கலில் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டார் விட்டாலும் கட்டாயம் இன்ட்ரி வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். 12 மார்க் எடுக்கிறீங்க, 15 மார்க் எடுங்க, 12 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்பு குறைவு. கம்பல்சரி 15 மார்க் நீங்கள் எடுத்தே ஆகும்.
இப்போ இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சரியாக பண்ணாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு வரலையோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக கோச் பண்ணுங்கள். டெய்லியும் கம்பல்சரி இங்கே கிரவுண்டில் அட்லீஸ்ட் வாக்கிங்காச்சும் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் ஃபிசிக்கல்னால விட்டுருக்காங்க. நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, நம்ம ஃபிசிக்கல் விடக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மறுபடியும் ஃபிசிக்கல். ரொம்ப அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை. ரொம்ப மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஜஸ்ட்டு ரிசல்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அந்த பார்டர் கட் ஆஃப்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலில் 15 அடிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்துடும். இன்டர்வியூவில் மினிமம் எல்லாருமே 7 மார்க் எடுத்து போட்டுருவாங்க. அதில் நீங்கள் 8 அல்லது 9 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் 100% உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பார்டர் மார்க்கில் நீங்களாம் இருக்கீங்க ரிசல்ட் வந்தப்போ அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலில் இன்னும் எஃபர்ட் கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. நாள் அதிகமாக நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்டார் எடுக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதே போல் டீமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஒரு கோச்சு யாராச்சும் அவங்க கைட்லைன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறப்ப எதுவுமே நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியாது. ரன்னிங் ஓடுறோம் அப்படின்னா நமக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் நாளைக்கு ஓடிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் வரும். நம்மளை ஒருத்தங்க வழி நடத்துகிறாங்க, ஒருத்தங்க நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பண்ணணும் அப்படின்னா நல்லா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுமாதிரி சேஃப்டியாக பண்ணுங்கள். எந்த இன்ஜுரியும் ஆகிடக்கூடாது. லாங் ஜம்ப் தாண்டுறேன் நிறையா வாட்டி தாண்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பெயின் வர வச்சுக்கூடாது. அதே போல் உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம அகாடமி சார்பாக பார்த்தோம்னா 2026 ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எஸ்ஐக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஸோ 4/4/2026 என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு 0.5 போயிருக்கு, 1 மார்க்கில் போயிட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு திரும்ப புதுசாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து 2-3 அட்டம்ப்ட் போட்டிருப்பாங்க. 2019 ஃபெயிலாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2021 பாஸ் பண்ணியிருப்பாங்க, 2020 ஃபெயிலாக இருப்பாங்க, 2022 பாஸ் பண்ணியிருப்பாங்க, 2022 போயிருப்பாங்க, அவங்க 2025 23 அப்படி தான் வந்து யார் வந்து தொடர்ச்சியாக படிக்கிறாங்களோ. ஸோ எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனநிலையை நமக்கு தேவையில்லை. திரும்ப ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரு ஷெடியூல், ஒரு பிளானு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம படித்தோம் டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னும் இருக்கீங்களோ தயவுசெய்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போலாம் வந்து எக்ஸாம் டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் டேட் சீக்கிரமாக அறிவிச்சிடறாங்க. எக்ஸாம் டேட்லேருந்து பார்த்தோம்னா ரிசல்ட்டு சீக்கிரம் விட்டுறாங்க. ஃபிசிக்கல் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. இடையில இந்த வழக்குகள் போடுறதால தான் பிரச்சனையாக வந்து மற்றபடி டிஎன்எஸ்ஆர்பி ரிசல்ட் விடுறதெல்லாம் நாள் கம்மியாக வச்சு கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ ஃபிசிக்கலுமே ரிசல்ட்லேருந்து 25 டேஸில் ஃபிசிக்கல் அவ்வளோதான். நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க மனநிலாம் எப்போ அவங்க வருத்தப்படுவாங்கன்னா கிரவுண்டில் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபிசிக்கல் வச்சாலும் நம்ம வந்து 15 மார்க் அடிக்கிற மாதிரி தயாராக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எப்போ ஃபிசிக்கல் வச்சாலும் நம்மளால் 15 எடுக்க முடியும். ஸோ நியூவாக படிக்கிற ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாய்ப்பை பயன்படுத்தி 110 தேர்வு கட்டாயம் நம்ம வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி படித்தா ஆகணும். 11th 12th படித்தா ஆகணும். புக் பேக்கு, மேலும் அறிந்து கொள்வோம், A to Z, தமிழ் எலிஜிபிலிட்டி, இங்கிலீஷு, சைக்காலஜி எல்லாமே நம்ம வந்து படித்தாகணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தோம்னா புக் பேக்கு, இம்பார்ட்டன்ட் டே ஷீட்டு, சயின்ஸ் மெட்டீரியலு, சோஷியல், தமிழ் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, சைக்காலஜிக்கு ஒரு 2 புக்கு, லெசன் வைஸாக உங்களுக்கு பிரிச்சுருக்கோம். ஒரு நாள் சயின்ஸ் டெஸ்ட்டு, அடுத்த நாள் சைக்காலஜி, மறுபடியும் சயின்ஸு, சைக்காலஜி. ஸோ கிட்டத்தட்ட 110 தேர்வுகள். இதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எந்த மாதம் வரைக்கும் போகுதுன்னா 11ஆவது மாதம் வரைக்கும் போகுது. மேக்ஸிமம் 11ஆவது மாதத்தில் லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க அப்படின்னா நவம்பர் மந்த் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 10ஆவது மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்துருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக வரும். ஃபுல் டெஸ்ட்டு, சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னு வரும். அப்படின்னா 9ஆவது மாதமே நமக்கு கிட்டத்தட்ட சிலபஸ் ஷெடியூல் எல்லாமே முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுமாதிரி கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸு A to Z உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோம்.
அதே போல் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் அண்டு டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்கள், பயன்படுத்திங்க. ஓகேவா? ஒன்லி வந்து 50 ஸ்டூடெண்ட் தான் நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க எஸ்ஐ பேட்ச் 2025 பேட்சோட ஃபிசிக்கலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு ஃப்ரீ. ஆஃப்லைனாக நீங்கள் வந்து நேரடியாக அகாடமி வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் 11ஆவது மாதம் 10ஆவது மாதம் 12ஆவது மாதத்தில் வரப்போகிற பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே போல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். நீங்களுமே ஃபிசிக்கல்லாம் 15 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் வேலை உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா 9585760023 அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்.